من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஏகத்துவமும் இணைவைப்பும். ஏகத்துவம் என்பது அல்லாஹ் ஒருவனே, அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை எதுவுமில்லை என சொல்வதுதான். ஆனால் இன்று முஸ்லிம்கள் மூட நம்பிக்கையின் பக்கம் சாய்ந்து இறைவனுக்கு இணை வைத்து நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை தேடிக்கொள்கின்றனர். அல்லாஹுடைய தன்மை என்ன என்பதை பற்றி இறைவனே தன் திருமறையில் கூறுகிறான்: குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என நபியே கூறுவீராக. அல்லாஹு சமத், அல்லாஹு தேவைகளற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பிறவும் இல்லை, எவருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுல்லாஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்று 112வது அத்தியாயத்தில் இறைவன் கூறியிருக்கிறான். இன்னும் அவனுக்கே எல்லா பண்புகளும் இருக்கின்றன, அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், அவனிடமே உதயம் தேட வேண்டும், வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது. ஆனால் இன்று பலர் நம்மை போன்ற மனிதர்களிடத்திலே துவா கேட்கின்றனர். ஆனால் அல்லாஹ் தன்னிடமே கேட்கட்டும், தன்னையே நம்பட்டும் என்று தன் திருமறையில் கூறுகிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபுன் தஅவத்த தாயி தான் ஃபல்யஸ்தஜிபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன், பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன், எனவே என்னை பிரார்த்தனை செய்யட்டும், என்னை நம்பட்டும் என்று 2வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தில் கூறுகிறான். ஆகவே நாம் அனைவரும் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும். இன்றைக்கு சில பேர் ஏகத்துவம் என்றாலே என்னவென்று தெரியாம அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இறைவனுக்கு இணை வைக்கிறோமோ இல்லையோ என்று விளங்காத எத்தனையோ பேர் இருக்கின்றனர். இணை வைப்பு என்றால் என்னவென்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை அல்லாஹுக்கு இணையாக நினைப்பதே, அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகள் அவனுக்கு மட்டுமே செலுத்தாமல் அவனது படைப்பினங்களுக்கு செலுத்துவதே இணை வைப்பாகும். இது மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தை கற்பனை செய்தார் என்று அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். ஆனால் நம்மில் பலர் இந்த விஷயத்தில் தான் அதிகமாக மூழ்கியுள்ளனர். இன்னும் இணை கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் என்ன அல்லாஹ் இல்லை என்றா சொல்கிறோம், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நல்லடியார்களை பிரார்த்திக்கத்தானே சொன்னோம் என்று சொல்கிறார்கள். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். துஆ என்பது அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். அவனிடம் கேட்டால் நமக்கு கண்டிப்பாக தருவான். ஆனால் நம்மால் ஏன் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை? இப்படி இணை வைத்தோம் என்று சொன்னால் நாம நல்லறங்கள் எவ்வளவு செய்தாலும், நீண்ட நேரம் என்று தொழுதாலும் அந்த நன்மைகள் யாவும் பயனில்லாமல் அழிந்துவிடும். இதை பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறும்போது, ஐயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும், நீர் நஷ்டமடைந்தவராவீர் என்று 39வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் அந்த மக்கள் இன்னொரு கருத்தையும் சொல்கிறார்கள். எங்களுடைய முன்னோர் எதை காலம் காலமாக செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றி கொண்டு வருகிறோம். இப்போது வந்த இதெல்லாம் சொன்னால் எங்களால் ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றனர். இப்படி முன்னோரின் பெயரை சொல்லி தவறை செய்கின்றனர். ஆனால் மறுமையில் அல்லாஹ் நீ யாரை பின்பற்றினாயோ அவரை பின்தொடர்ந்து நரகத்திற்கு சென்று விடு என்று சொல்வானே, அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இன்னும் அதனாலில் யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ் நாடியவரை தவிர யார் இந்த தவறை செய்தாலும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இதை பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறும்போது, மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹுன் நார், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் இந்த 5வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் கூறுகிறான். ஆகவே இணை வைத்தால் கண்டிப்பாக நரகம்தான். இந்த உலகில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எதற்காக? நாளை மறுமையில் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானே. ஆனால் நாம் இங்கு இப்படி தவறான செயலை செய்தால் மறுமையில் எவ்வாறு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே இறைவனுக்கு செலுத்திய வணக்க வழிபாடான நேர்ச்சை, அறுத்து பலியிடுவது, துஆ, நோன்பு, இப்படி எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் இறைவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். நேர்வழி இதுதான் என தெரிந்த பின்பும் ஊருக்காகவோ உறவுக்காகவோ பணத்திற்காகவோ நரகத்தின் படுகொலில் வீழ்ந்து விடாதீர்கள். இப்பெரும் பாவத்தை விட்டு நாமும் தவிர்த்து மற்றவரையும் செய்ய விடாமல் தவிர்த்து வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தித்தவளாக எனதுரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறந்தாங்கியைச் சேர்ந்த ஏர் இனத் வரதட்சணை என்ற தலைப்பில் பேச வருமாறு அழைக்கும். இது குழந்தைகள் தானேங்க? சரி. தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பகுதிகளில் குழந்தைகளுக்கு தேவையான பால் இங்கே விநியோகம் செய்கிறாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது மாதிரி மருத்துவ உதவிக்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுக்மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா فخلق منهم زوجها رجالا وكثيرا ونساء واتقوا الله تساءلون به والأرحام إن كان عليكم رقيبا. எம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்களின் மீதும் தௌஃபீன்கள் மீதும் தௌஃபீன்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக நான் பேச வந்துள்ளேன். கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் பெருமக்களே, எனது பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் கவனத்திற்கு நாம் அனைவரும் இங்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் இம்மாநாட்டிற்கு வந்துள்ளோம். நாம் அனைவரும் அமைதி காத்து அல்லாஹ்வின் அருளால் இந்த மகத்தான பயான்களை செவியுற்று கேட்டு தங்களின் வீட்டிற்கு செல்லும் போது நல்ல ஒரு மெசேஜோடு கொண்டு சென்று நபி வழியில் பின்பற்றுவோமா என்று கூறியவளாக என் உரையை தொடங்குகிறேன். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். இவ்வுலகத்தார் இன்புற வாழ வேண்டி அண்ட சராசரங்களின் அரசனாகிய அல்லாஹ்வால் வழங்கப்பெற்ற மார்க்கம். மனித சமுதாயத்திற்கே நேர்வழி அமைத்து தந்த மார்க்கம். இப்படி அல்லாஹ்வால் வழங்கப்பெற்ற சட்டங்களில் ஒன்றுதான் மகர் சட்டம். நீங்கள் மணமுடிக்கும் பெண்களுக்கு மகத்தொகையை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் முஸ்லிம்கள் நீங்கள் மாற்றமாகத்தானே வாழ்ந்து வருகின்றீர்கள். இதற்கு காரணம் பெண்களை பெற்றவர்களே. ஆம், ஒரு காலத்தில் வரதட்சணை எனும் பெயர் கூட தெரியாமல் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பணம் படைத்த சிலர் தனது கௌரவத்தை வெளிக்காட்டுவதற்காக அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அனுப்பும் பழக்கத்தை ஆரம்பித்து வைத்தனர்.
ஒருவரை பார்த்த மற்றவர், மற்றவரை பார்த்த அடுத்தவர் என்ற அந்த பழக்கம் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பித்தது. இந்த வரதட்சணை என்னும் கொடுமையால் பல சீரழிவுகள் ஏற்பட்டது. இந்த வரதட்சணை கஞ்சி எழுக்கம்பாலும் நெல்மணியாலும் பெற்றோர்களாலே கொல்லப்பட்ட குழந்தைகள் ஆயிரம். வட்டிக்கு கடன் வாங்கி வரனுக்கு தட்சிணையாக வாத்துவிட்டு வறுமையின் காரணமாக வட்டியையும் கடனையும் அடைக்க முடியாமல் தற்கொலை மூலம் தன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பெற்றோர்கள் ஏராளம். வயிற்று பசியை கூட தீர்க்க வழியில்லாத போது பெற்றோர்கள் எங்கிருந்து வரதட்சணை கொடுக்க முடியும் என்று தன் வாழ்க்கைக்கு முடிவு தேடும் கன்னி பெண்கள் ஆயிரம். இந்த வரதட்சணைக்கு கொடுக்க முடியாமல் இந்த வரதட்சணைக்கு முடிவாக விபச்சாரத்தின் பக்கம் செல்பவர்கள் ஏராளம். இதற்கு காரணமாய் அரங்கேற்பவர்கள் முதன்மையானவர்கள் மணமகனின் பெற்றோர்கள். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணை மணமுடிக்கும் போது அந்த பெண்ணை பெற்ற தகப்பனின் நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு வரன் வந்தவுடன் முதலில் நிச்சயதார்த்த செலவு, திருமண செலவு, நிக்காக்கு முன்னும் பின்னும் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள், முன்சலாம் பணம், பின்சலாம் பணம், மாமியார் பணம், நாத்தனார் பணம், பணிக்கம் பணம், பணியார குடம், தலைப்பா பணம், குடப்பணம், தலைப்பிரசவ செலவு, வளகாப்பு, பிறந்தநாள் விழா, காதணி விழா, பிறந்தநாள் விழா, பூப்பு நீராட்டு விழா என்று பட்டியல் போட்டால் பக்கவாதமே வந்துவிடும். இந்த வரதட்சணை எல்லாம் கொடுக்க முடியாமல் தகப்பன்மார்கள் உள்ளம் உருகி வேதனைப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களின் வாழ்க்கையை சீரழிக்காதா? அல்லாவை மறந்து அந்நீதியை இழைக்க துணிந்து விட்டீர்களே. மகனை படிக்க வைத்து பட்டதாரிக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்து உழைப்பாளை ஆக்கி திருமண சந்தை விலை பேசுவதற்குத்தானா? மகன் இருக்கும் தைரியத்தில் படுக்கும் கட்டில் முதல் குடிக்கும் குவளை வரை சீராக தர வேண்டும் என்று வாய் கூசாமல் கேட்கிறீர்களே. ஆனால் இல்லறத்திலே குடும்ப ரீதியான அனைத்து சுமைகளையும் சுமக்க பொருள் அந்த பெண்ணளவா? அந்த பெண்ணிடமே சீட் கேட்பது மனிதாபிமானம் தானா? மகள் குடிக்கிறார்களா? மகள் பெண்ணின் பெற்றோர்கள் மீது 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொண்டு அதிலிருந்து ஒரு 500 1000 குடிக்கிறீர்களே, அதுதான் மகரா? மாப்பிள்ளைக்கு ஒரு 10 பவுன், நாத்தனாருக்கு ஒரு 5 பவுன் என்று வாங்கி கொண்டு அதிலிருந்து 1 பவுன் 2 பவுன் குடிக்கிறீர்களே, இல்ல அதுதான் மகரா? கூறுங்கள் பெற்றோர்களே, கூறுங்கள். மகனை குழந்தையை பெற்றதும் உங்கள் பொறுப்பு முடிந்து விட்டதா? குழந்தையை பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பதும் தகுந்த காலத்தில் கல்வி கற்பதும் பெற்றோர்கள் மீது கடமை இல்லையா? இவ்வுலகில் எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் அது நமது மரணத்துடன் முடிந்துவிடும். ஆனால் முடிவே இல்லாத மறுமையில் துன்பம் ஏற்பட்டால் அது முடிவே இல்லாமல் போயிடும். அல்லாஹ் மறுமையில் நம்மிடம் 4 கேள்விகளை கேட்பான். அதில் ஒன்றுதான் பொருளை நீ எவ்வாறு சம்பாதித்தாய் என்று. அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்டால் என்ன பதில் கூறுவீர்கள்? யா அல்லாஹ், நீ மார்க்கத்தில் அனுப்பிக்காத வரதட்சணை வாங்கினேன், மேலும் சொத்துக்களை பெருக்கிறேன் என்று கூறினால் கடுமையான தண்டனை தண்டிக்க மாட்டானா? அல்லாவை மறந்து அந்நீதியை இழைக்க துணி விட்டீர்களே. ஒரு பெண்ணை மணமுடிக்கும் போது அந்த பெண்ணை ஒரு பெண்ணிற்கு மரணம் வந்தவுடன் ஒரு பெற்றோர்களின் நிலைமையை நினைத்து பாருங்கள். உடன் பிறந்த சகோதரிகளை கரையேற்றுவதற்காக கடல் கடந்து சென்று உழைத்து உருகுலைந்து வளைகுடா நாடுகளில் வாலிபத்தை தொலைத்து நிற்கும் சகோதரர்கள் இங்கு எத்தனை பேர்? குமர் காரியம் என்று பிச்சைக்காரர்களாக கையேந்தி நிற்கும் பெற்றோர்கள் எத்தனை பேர்? கல்யாணம் என்பதே காணல் நீராகி கண்ணீர் சிந்தி நிற்கும் கண்ணீர் எத்தனை பேர்? வாழ்க்கையில் விரக்தியுற்று வெளிதாடி ஓடும் வெள்ளை யாடுகள் எத்தனை என்றேனும் இந்த சமுதாயம் இது எண்ணி பார்த்திருக்குமா? நம் சொந்த விருப்பு வெறுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு திடமான உறுதியால் மேற்கொண்டமானால் வரதட்சணை ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும் அனைத்து தீமைகளுக்கும் சமாதி கட்டிவிடலாம். அடுத்ததாக இந்த எது எதுவாக இருந்தாலும் வரதட்சணை கைக்கூலி வாங்காமல் மகர் கொடுத்து திருமணம் செய்யும் நிலை மீண்டும் எமது சமுதாயத்தில் வர வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், திருமண வயதை அடைந்தும் திருமணம் முடிக்க வசதி இல்லாத ஏழை குமர்களின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைப்பாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதனால் கிடைக்கும் பயன்களும் நன்மைகளும் அளவுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பெண்ணினத்திற்கு எதிரான கொடுமையை விட்டு அவர்களை காப்பாற்றி இஸ்லாம் காட்டும் எளிமையான திருமணங்களுக்கு நடைபெற அருள் புரிவாக. யா அல்லாஹ்,
ஆகவே இந்த அநியாயம் நடக்காது என்று ஒவ்வொரு குடும்பத்தில் முடிவெடுத்தால் பெண் குழந்தை பிறப்பது பரக்கத்தான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியின் பலனை நாம் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்க்கலாம். திருமண சந்தை விலை போகும் இஸ்லாமிய இளைஞனே, உன் வீரத்தையும் கௌரவத்தையும் இழந்து விடாதே. உன்னத மார்க்கமான இஸ்லாத்தில் ஒன்றுகளாய் நின்று வாழ்ந்து கொள். உனது இறைக்கட்டல் செயல்படுத்து என்று பிரார்த்தித்தவளாக என் உரைக்கு விடுகிறேன். திரை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வருவேன் ஒரு முறை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். பாகி துவானானி ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்களுடைய கவனத்திற்கு, குழந்தைகளுக்கு இலவச பால் விநியோகம் பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டாலில் செய்கிறாங்க. தேவையான சகோதரிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முக்கராமலைப்பட்டி கிளையைச் சேர்ந்த எஸ் ஃபஹீமா நோன்பு என்ற தலைப்பில் பேச வருமாறு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஅபுதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நக்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அல்மாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முரில்ல லஹு வ மை யுலில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மாபாத். வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதாத் என்றும் பிதாத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நரகில் சேர்க்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அச்சமூட்டி எச்சரித்ததை நான் உங்கள் முன்னால் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நோன்பு. ரமலான் மாதத்தின் சிறப்பு. புனித ரமலான் மாதத்தின் நோன்பு நோற்பது சக்தி பெற்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாகும். இதை திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ரமலான் மாதம் ஆகிவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான் சங்கிலியால் விலங்கிடப்படுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கும் போது அதில் நாமும் எளிதாக சொர்க்கத்திற்கு போக நோன்பு நோக்க வேண்டும். நோன்பின் சிறப்புகள். யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ அவர்களது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்குதுன்னா அது சாதாரணம் அல்ல. சிறிய அமல் மூலம் இவ்வளவு பெரிய நன்மை கிடைப்பதால் மக்களாகிய நாம் நோன்பு நோக்க ஆர்வம் காட்ட வேண்டும். யா அய்யுஹல்லதீன குதீப அலைஹிமுஸ் ஸியாமு கமா குதீப லல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாகப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாகப்பட்டுள்ளது. நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று, நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாகும். மற்றொன்று, நோன்பின் காரணமாக இறைவனை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாகும். மறுமையின் மீது
அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும்? நோன்பாளிகளின் வாசல், நோன்பாளிகளுக்கு ரையான் என்னும் ஒரு வாசல் இருக்கிறது. அதில் நோன்பாளிகள் நுழைவார்கள். நோன்பாளிகள் நுழைந்ததும் அவ்வாசல்கள் மூடப்படும். நோன்பாளிகளை தவிர வேற யாரும் நுழைய முடியாது. நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயம். நோன்பாளிகளின் வாய் நாற்றம் அல்லாஹ்விடமிருந்து வரும் கஸ்தூரியை விட சிறந்ததாகும். இப்போ ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 மடங்கு நன்மை வழங்கப்படும் சொல்றான் அல்லாஹ். ஆனா அல்லாஹ் நோன்பு நாளையில என்ன சொல்றான்? நோன்பு எனக்குரியது, நோன்புக்கு நானே கூலி வழங்குவேன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்றான். இப்போ நம்ம அத்தாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. அங்கே சம்பளம் கட்டுப்படியாகட்டி என்ன செய்வாங்க? அதிகமாக சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு போவாங்க. ஏன்? நம்ம பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கணும், நல்லபடியாக படிக்க வைக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், வீடு வாசகம் கட்டணும் என்பதற்காக தன்னுடைய அடியானுக்கு தானே கூலி வழங்குவதாக அல்லாஹ் சொல்றானே. இப்படிப்பட்ட மகத்துவமிக்க கூலியை மக்கள் ஆசைப்படுவதில்லை. ஏனெனில் மறுமையில் தான் கிடைக்கும். உலக வாழ்க்கைக்காக எனக்கு அதிக வேலை ஓய்வே இல்லை என நோன்பு நோற்காமல் பால் எடுத்துக் கொள்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் இவ்வுலக கூலியை எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வின் கூலியை எதிர்பார்த்த மக்களாக நாம் நோன்பு நோற்க வேண்டும். 6 நோன்போட சிறப்பை பார்த்தோம்னா, யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று தொடர்ந்து ஷவ்வால் மாதம் 6 நோன்பு நோக்கிறாரோ அவங்களுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், அந்த காலையில் அந்த வருஷம் எல்லாம் வச்சுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நோம்பை நம்ம விடலாமா? விடக்கூடாது. அப்படிப்பட்ட நோம்பில் மக்கள் என்ன பிதத்தை செய்கிறாங்க? பெரியவங்க தான் நோன்பு வைக்கணும், கோழி சாணத்தை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நோன்பு வச்சு முடிச்சோன்னே 6 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், 6 பேத்துக்கு மருந்தாண்டி அரைச்சி கணக்கணும், நோன்பு வச்சதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் சலாம் சொல்லணும். இப்படி ரசூல்லா சொல்லாததெல்லாம் செய்ய ரசூல்லா சொல்லாத எதை செஞ்சாலும் பிதத் ஒவ்வொன்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நரகில் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இப்ப நிய்யத்து பார்த்தோம்னா, நிய்யத் என்பது மனதால் நினைப்பது, வாயால் மொழிதல் அல்ல. இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே. இப்போ ஒரு மனிதர் வீட்டில் பிரியாணியோ கரியானமோ ஸ்வீட்டோ என்னதான் பிடித்தமான சாப்பாடு இருக்கட்டுமே சாப்பிட மாட்டாங்க. நோன்பு வைத்தலும் அல்லாவுக்காக வைத்தலும் அந்த இறைச்சத்தோடு இருப்பாங்க. அந்த இறைச்சத்தோடு வைக்கிற நோன்பு வைக்கும் போதும் நோன்பு திறக்கும் போது அந்த நிய்யத்தை சொல்லி அவங்க நோம்பையே பால் அடிச்சுக்கிறாங்க. இப்போ சிறுவர்கள் நோன்பை பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரமலான் மாதம் நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி ஆஷூரா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த தாய்மார்களும் நோன்பு வைப்பாங்க, அவங்களோட சிறுவர்களையும் நோன்பைக்க சொல்லி யாரும் முடி வைப்பாங்க. அப்போ அந்த தாய்மார்கள் பஞ்சாலான விளையாட்டு பொருட்களை செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சிறுவர்கள் பசி உணவுன்னு கேட்கும் போது அந்த பஞ்சாலான விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவங்க கவனத்தை திருப்புவோன்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்காங்களா? உனக்கு வயசு இருக்கு, படிக்கணும், ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்க ஆசைப்பட்டாலும் தாய்மார்கள் ஊக்கப்படுத்தணும். இப்படிப்பட்ட நோன்பின் மூலமாக மற்றும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அனைத்து நல்லறங்களை செய்து சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் மாக்கி அருள் புரிவானாக. வாகிதாவன் அல்ஹம்துலில்லாஹ்.